விழுப்புரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பின்புறம் காவலர்கள் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட காவலர்கள் குடியிருப்பு உள்ளது. இதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட காவலர்களின் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த குடியிருப்புக்கும் பின்புறம் நரசிம்மன் நகர் என்ற குடியிருப்பு உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நகருக்கு செல்லும் பொது வழியை மறித்து அதில் காவலர்கள் குடியிருப்பின் கழிப்பறை மற்றும் கழிவுநீர்களை தேக்கி வைக்கும் கழிவுநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அந்த கழிவுநீர் தொட்டியை காவலர்கள் குடியிருப்பில் உள்ளவர்கள் முறையாக பராமரிக்காததால் அந்த தொட்டி பழுதடைந்து அதிலிருந்து கழிவு நீர்கள் பொது பாதை மற்றும் தெருக்களில் புகுந்து குளம் போல் தேங்கி துர்நாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் நரசிம்ம நகர் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குழந்தைகள் வெளியே வர முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். குழந்தைகள், முதியோர் மற்றும் பொதுமக்களுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் உட்பட பலருக்கும் புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறும் அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். தற்பொழுது தேர்தல் சமயம் என்பதால் ஓட்டு கேட்டு வரும் அரசியல் பிரமுகர்களும் வேட்பாளர்களும் இந்த வழியில் தான் வர வேண்டிய சூழல் உள்ளது. எனவே அவர்கள் இந்த தெருவுக்கே ஓட்டு கேட்டு வருவார்களா அல்லது இந்த தெருவை புறக்கணிப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நரசிம்ம நகர் மக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. நாங்கள் 50 குடும்பத்தில் வசிக்கிறோம். இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் கழிவு வந்து அவங்க சரியாக பராமரிக்க எல்லா கழிவுநீரும் எங்கள் தெருவிலே வந்து எல்லாருக்கும் வந்து வியாதி ஏற்பட்டது. அதனால நாங்கள் வந்து பேரூராட்சிக்கு தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு போனா மாதிரி இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. கவுன்சிலர் கிட்டும் சொல்லும், அவங்களும் எதுவும் எடுக்கல. இந்த இதை வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த கழிவை வந்து வராத பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.